நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்திலிருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம் மற்றும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் சத்யபாபு. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களை நாங்களும் தினமும் பாட சொல்ல வந்த கருத்துக்களை நீங்களும் தினமும் கேட்க வந்துடுச்சு கடல்வாணியே. நேயர்களே, நம்முடைய அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் திரு கணபதி அவர்களின் மலரும் நினைவுகள் மற்றும் ஒரு பாடல் இதோ உங்களுக்காக. வணக்கம், என் பேர் கணபதி. எனக்கு வயசு 71 ஆகுது. நான் லாஞ்சில் போட்டில் மீன் பிடிக்கிற போட்டில் வாட்ச்மேனாக இருந்தேன். அப்புறம் கால் பங்கு, அரை பங்கு, ஒரு பங்கு டிரைவர் ஆனேன். என்ன டிரைவர் ஆகிட்ட நீ எப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. உடனே மீனவர் பயிற்சி நிலையம் பிஸ்டரிஸ் ட்ரைனிங் சென்டரில் படித்தேன் 6 மாதம், 75லேருந்து 76 வரைக்கும். அப்புறம் இடையில் லாரிக்கு 4 நாவுக்கு லாரி கழுவுனேன், மூட்டை தூக்குனேன், கிளீனராக ஆனேன், டிரைவர் ஆனேன். அதுக்கு ஹெவி டிரைவர் வரைக்கும் இருந்தேன். இங்கே கடலூரில் கேடிஆர் பஸ்ஸு, லாரி, விநாயக முருகன் லாரி, பஸ்ஸு, எஸ்எல்டி, கோவா செட்டியார்கிட்ட இது போல் எல்லார்கிட்டையும் ஓட்டிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு 3 பொண்ணுங்க, எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். பொண்ணுங்கள்லாம் ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்கிறாங்க. மனைவி இல்லை. அப்படியே கொஞ்ச நாள் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். தனியாக சாப்பாடு ஆக்கி சாப்பிடக்குள்ள இப்படியெல்லாம் இருக்கக்குள்ள அப்புறம் அங்கே உள்ளவங்க இது போல் முதியோர் இல்லத்தில் போய் நீ சேர்ந்துரு, நல்லா இருக்கலாம். நாங்கள் வந்து சேர்ந்தேன். இங்கே சேர்ந்ததும் கம்பியம்பேட்டையில் என்வி இல்லத்தில் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ கொரோனா பீரியட் டைமு. ஒரு 350 பேரை பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், திருவந்திபுரம் இப்படி இருக்கிற இடத்துலலாம் முடியாதவங்களுக்கு கடைக்கண்ணி இல்லை, சாப்பாடை கொடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் வந்தோம். அப்புறம் கலெக்டரோட ஆர்டர் பண்ணி அவங்கள எல்லாம் மொத்தமாக கொண்டு வந்து ஸ்கூலில் சேர்த்துருங்க அப்படின்னாங்க. அதனால் எல்லாரையும் ஒவ்வொருத்தவங்களையும் 10 பேர் 5 பேர் ராத்திரி 12-1 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. கலெக்டர் எங்கள் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஏற்றி கொண்டு வந்து அவங்களுக்கு மொட்டை அடித்து குளிப்பாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஊசியை போட்டு மறுபடியும் கொண்டு வந்து விட்டு ஒரு 350 பேர். காலையில் 4 மணிக்கு ஏந்திரிப்பேன். 4:30க்கெல்லாம் குளிச்சுட்டு வண்டியை கழுவிட்டு 5 மணிக்கு ஜிஹெச்சில் உள்ள அம்மா ஹோட்டல் உணவகத்தில் போய் 500 இட்லி, பொங்கல், வடை எல்லாருக்கும் அந்த 350 பேருக்கு தேவையான பாதி ஏற்றிக்கிட்டு கொண்டு இறக்கிடுவேன். உழவர் சந்தைக்கு போவேன். அங்கே 500 இட்லி, பொங்கல் எல்லாமே கொண்டு இவங்களுக்கு பரிமாறிட்டு கம்பியம்பேட்டையில் உள்ள என்வி இல்லத்துக்கு அங்கே ஒரு 60 பேர் அப்போ அவங்களுக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு பரிமாறிக்கிட்டு இருப்பேன். அதே போல் என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது. லாஞ்சில் ஓடக்குள்ள மீனுக்காக ஜனங்க வந்து கிண்ணத்தையும் தட்டையும் எடுத்து வந்து நிற்பாங்க. எங்கள் கூட இருக்கிறவங்க தட்டை பிடிங்கி தூக்கி தண்ணியில் போடுவானுவோம். என்கிட்ட வருது கேட்பாங்க. நான் அப்போ சவுளால் மீனை ஒட்டி கார மீன் அள்ளி எல்லாருக்கும் தர்மங்கள் செஞ்சேன். அந்த தர்மம்தான் எனக்கு இந்த உட்லன்ஸ் ஹோட்டலில் செஞ்ச தர்மம். எனக்கு இறங்கி இறந்ததில் வேற வீங்கி போச்சு. இறந்த ஆப்ரேஷன், வேற ஆப்ரேஷன். அரியூர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் எனக்கு விஜயகாந்த் ஹாஸ்பிட்டலில் எனக்கு செஞ்சாங்க. அப்புறம் அதோட நல்லா வந்து கொஞ்ச நாள் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த வண்டி காயலாங்கடைக்கு போட்டுட்டாங்க. அதோட ஐயா வந்து நீ எல்பிஜிக்கு ஆள் இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார். இங்கே என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. கட்டில், பெட்டு, மேலே ஃபேனு, வேலைக்கு சாப்பாடு, டீ, காப்பி, நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறேன். எல்லோரும் நீங்களும் எவ்வளோக்கு எவ்வளோ தர்மம் செய்கிறீங்களோ அவ்வளோக்கு பின்னால் கடவுள் கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டார். நல்லபடியாக நம்மளை வச்சுருப்பார். இன்றைக்கி அளவு கடந்த சந்தோஷத்தோடு இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கிறேங்க.
தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் எதிர்பார்க்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது தான் ஜெயிக்கும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் எதிர்பார்க்கும். அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் எதிர்பார்க்கும். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலை வணங்கிட வைத்து விடும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் எதிர்பார்க்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது தான் ஜெயிக்கும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் எதிர்பார்க்கும். நான் 5வது வரைக்கும் படிச்சிருக்கிறேன். அப்பா வந்து மாடுகளை, சுருட்ட மாடுங்களை திருவண்ணாமலையிலேருந்து மாடுங்களை வாங்கிட்டு வந்து 6-7 மாடை வந்து பாலை கறக்கணும்னு சொல்லி வச்சுருந்தார். மாடு மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லாமல் எனக்கு படிப்பை நிறுத்திட்டு மாடு மேய்க்கிறதுக்கு போயிருந்தேன். அப்புறம் மாடுங்களுக்கெல்லாம் வியாதி வந்தது, இறந்து போயிடுச்சு. அப்புறம் சினிமா கோட்டா பக்கத்தில் நெய்வேலியில் வள்ளி டாக்கீஸ்ன்னு அங்கே கொண்டு போய் என்ன அப்பா அங்கே விட்டாங்க. அங்கே வந்து பாட்டு புஸ்தகம், முறுக்கு தட்டு, டூரிங் டாக்ஸ், மண்ணு தேர்ட்டு, அதில் கம்மர் கட்டு, தேங்காய் ரொட்டி, முட்டாயை போல் இருந்துக்கிட்டு அப்படியே இருந்தேன். அப்புறம் போஸ்ட்டு ஒட்டுவேன். நெய்வேலியிலேருந்து அரசக்குடி விருதாச்சலம் பக்கம் வரைக்கும் கொண்டு போய் சைக்கிளில் போயிட்டு போஸ்ட்டுங்களை ஒட்டுவேன். இந்த பக்கம் பெரியாக்குறிச்சி வடலூர் வரைக்கும் வந்து ஒட்டுவேன். அப்புறம் பேனருங்கெல்லாம் தலையில் தூக்கிட்டு போய் கட்டுவேன். அப்புறம் ஆப்ரேட்டருக்கு கூட ரீல் சுற்றுறதுக்கெல்லாம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் அசிஸ்டண்ட் ஆப்ரேட்டராக ஆனேன். அப்புறம் ஆப்ரேட்டர் வராதப்போ நான் படம் ஓட்டினேன். முத படம் நாடோடி மண்ணை, 22 ரீல். இது பாதி படம் ஓடிக்கிட்டே இருந்தது. கலரு எனக்கு பயம் வந்து போச்சு. இது வேறு படம் கடமா என்னான்ட்டு கீழே இறங்கி ஓடி போய் மேனேஜர்கிட்ட கேட்டேன். இல்லைங்க, அது 22 ரீலு கலர் படம். பானுமதிக்கு எம்ஜிஆருக்கு சண்டை வந்துட்டு மாட்டிக்கிட்டு அதனால் சரோஜி தேவி போட்டிருக்கிறாங்க பாருங்க அப்படின்னாங்க. அப்புறம் அதுலேருந்து அந்த படத்தை ஓட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் இருந்தேன். அப்படியே கண்ணு தெரியாத போயிடுச்சு, எனக்கு மறவாகி போச்சு. அப்போ ரோட்டை விட்டு கிராஸ் பண்ணுறதுக்கு வரேன், காரு வந்து இடிச்சிடுச்சு. அப்புறம் காருக்காரங்க சண்டை போடுறதுக்கு எங்கள் அண்ணிலாம் சண்டை போட்டாங்க. நான் இல்லை அண்ணி, எனக்கு பார்வை கிடையாதுன்னு. அப்புறம் ஒரு தயிர் விற்கிற ஐயா, புள்ள கண்ணை கெடுத்துடாதீங்க, உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு கண்ணில் வச்சு கட்டுங்கன்னாங்க. கட்டினேன். மறுநாளே கண்ணு எனக்கு வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. அதுலேருந்து இந்த வேலையை வானான்னு சொல்லி விட்டுட்டு அதோட கடலூர் பக்கம் வந்துட்டேன். கடலூரில் அம்மா அப்பா கூட இருந்துக்கிட்டு கடலுக்கு போகிறது, மீன் பிடிக்கிறது, அப்புறம் அப்படியே இருந்துக்கிட்டு லாரிக்கு போகிறது, லாஞ்சிக்கு வர்றது, இப்படி 3 தொழிலையும் கஷ்டப்பட்டுருக்கேன். எவ்வளோ ஜனங்க லாரி லோடு ஏற்றிக்கிட்டு மெட்ராஸுக்கு போவேன். அப்போல்லாம் 2 நாள் ஆகும் மெட்ராஸுக்கு போவோம். 820 டயர் அப்போல்லாம். அப்போ ஒரு பையன் எதிர்த்தாப்பில் திரும்பி பார்த்துக்கிட்டே வந்தான். நானும் லோடை இறக்கிட்டு ஏற்றி திரும்பி வர மறுபடியும் நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறான். நிறுத்தி, யாருப்பா, என்ன ஊர் நீ? ஐயா, நான் கோயம்புத்தூர். என் பாக்கெட்டை பாருங்கள், பிட் பாய் டெஸ்ட்டானுவேன். சாப்பிட்டு 2-3 நாள் ஆகுது. சரி வாப்பான்னு அவனுக்கு சாப்பாடை போட்டு அதே போல் என் கிளீனர் அவனுக்கு 2 இட்லி கொடு, 2 இட்லி கொடுன்றான். எங்களுக்கு எப்படி கறி மீன் வைக்கிறோம் அதே போல் வைப்பா அப்படின்னு சப்ளைட்டு சொன்னேன். அதே போல் அவன் சாப்பிட்டான். வழியில் கத்திரிக்காய் மூட்டை இங்கே இருந்தது. அதுங்களை 30 மூட்டையை ஏற்று விழுப்புரம் மார்க்கெட்டில் கொண்டு இறக்கினேன். இப்போ அந்த கிளீனர்கிட்ட கேட்டேன், இவனுக்கு எவ்வளோ கூலி கொடுக்கணும்னு. 50 ரூபா கூட கொடுக்கலாங்க. அவன் சாப்பிட்டது எவ்வளோ? 70 ரூபா. இப்போ அவன் ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு கேட்குறான், கொடுக்கலாமா காசு? கொடுக்கலாம். இப்படி ஒவ்வொரு தொழில்களையும் ஒவ்வொன்றுக்கும் செஞ்சுக்கிட்டு எவ்வளோ பேர் லாரி டயரு மாற்ற முடியாமல் கஷ்டப்படுவாங்க ரோட்டில். என் வண்டி லோடு இறக்க லேட்டானாலும் பரவாயில்லன்னு இறங்கி அவங்களுக்கு டயரை மாட்டி ஹெல்ப் பண்ணுவேன்.
எவ்வளோ வழியில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, என் லாரியில் ஏற்றின்னு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்து எவ்வளோ பேருக்கு என்னால் முடிஞ்ச உதவியெல்லாம் செஞ்சேன். அதனால தான் கடவுள் இன்றைக்கி என்ன நல்லபடியாக நிம்மதியாக சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் அருமையாக இங்கே வந்து சேர்ந்துருக்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி, பூஜா முராடா, சாய் சுதா மற்றும் கௌசல்யா. நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.